அப்பா பையன்கிட்ட கேட்குறாரு, கணக்கில் எத்தனை மார்க்குடா? அண்ணனை காட்டு 2 கம்மி. அண்ணன் எத்தனை? அண்ணன் 2. அதாவது இவன் சைபரு. சைபர்னா இங்கே மிச்சு ஒரே குத்துல அடிச்சுடுவாங்க. என்னமோ அண்ணன் 98 வாங்கின மாதிரியும் இதில் அவர் 2 கம்மியாக வாங்கிட்டாராம். என்கிட்ட படித்த பையனை போன வாரம் பார்த்தேன். படித்து முடிச்சுட்டு என்ன பண்ணுறா அப்படின்னு. அப்பாவுக்கு உதவியாக இருக்கேன் சார், நான் மகிழ்ச்சியாக இருந்தது. அப்பா என்ன செய்கிறாருன்னு, சும்மா நான் வீட்டில் இருக்கார் அப்படின்னு. என்னமோ அவங்க அப்பா கப்பல் கம்பெனி வச்சிருக்க மாதிரியும் இவன் கூட உதவி செய்கிற மாதிரியும் என்ன அழகாக பேசுகிறான் பாருங்க. எதுக்காக சொன்னேன், காலை சாப்பாடு நம்மளால் ஒன்றா உட்காந்து சாப்பிட முடியாது. மத்தியான சாப்பாடு சொல்லவே வேண்டாம். அவன் அங்கே இங்கே அந்த அம்மா வந்து உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டேன். ஆனால் அப்போல்லாம் நான் தொலைக்காட்சி தொடர்ந்து வந்த பிறகு ஒருத்தருக்கு இந்த கவலையும் இல்லை. என்ன சாப்பிட்றோம்னே தெரியாமல் வெறும் தட்டை வச்சுக்கலாம் சிலது இப்படி ஆய்வு பண்ணிக்கிட்டே இருக்கு. அது ரொம்ப கொடுமை. என்ன தெரியுமா, இந்த மெகா சீரியல் தாங்க. அதை எழுதுகிற டைரக்ட் பண்ணுற ஆளுக்கு யாருன்னு ரொம்ப நாள் கழித்து நான் கண்டுபிடிச்சேன். அதை டைரக்ஷன் பண்ணுறவங்க யாருன்னு. இந்த மெகா சீரியல் ஏன் தெரியுமா அது முடியவே முடியாது பார்த்துக்கிங்களா? அது யார் தெரியுமா, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கப்ப சைக்கிள் ஓட்டுவது தெரியுமா, வாடகை சைக்கிள் இறங்க தெரியாமல் சுற்றிக்கிட்டே இருப்போம்ல, அவங்க தான். அவங்க தொடங்கிட்டாங்க, முடிக்க தெரியல. நான்லாம் சைக்கிள் எடுத்து இறங்க தெரியாமல் ஒரு போஸ்ட் கம்பியை தேடி திரிவேன். ஏன்னா அதில் காலை ஊண்டி இறங்கணும் நான். அதில் அந்த டைம் ஆச்சுன்னா அவர் கூப்பிடுவார், யாரு சைக்கிள் கிடக்காரு, வாடா அப்படிம்பாரு. இறங்க தெரிஞ்சா தானே வருவேன் நான். அப்படி சுற்றிக்கிட்டே இருப்போம். அதில் தொடர்ந்து டிவி பார்த்து என்னாச்சு தெரியுமா, சென்னையில் சிரிப்பு மறந்து போனது ஒன்று. சென்னையில் ஒரு வீட்டில் திருடனை பிடிச்சி வச்சுருந்துருக்காங்க. அவர் காவல்துறை அதிகாரி வந்தவொடனே கேட்டார், இவனை எப்படி பிடிச்சிங்க? அந்த அம்மா விடாவாரியாக சொல்லுது, அவன் பீரோவை திறந்தப்போ கூட நாங்கள் பார்க்கலங்க, அவன் பணத்தை எடுத்த போய் நாங்கள் பார்க்கல, நாங்கள் பார்த்துட்டு இந்த டிவியை தூக்கிடாம அப்பா பிடிச்சோம். அவன் கிருக்கன் பாருங்க, அவனும் சேர்ந்து உட்காந்து படம் பார்த்து போக வேண்டியதானே. அப்படி உட்காந்து இன்னொன்று, நான் இப்போ இந்த சீடி கூட கொண்டு வந்துருக்கிறேன். என்னுடைய சிரிப்பும் சிந்தனையும் ஒன்றும் வெற்றி நம்பக்கன்னு ஒன்று, அது கூட நான் சொல்லியிருப்பேன். அப்படின்னா நம்ம வீட்டு குழந்தைகள் வந்து அதிகமாக கார்ட்டூன் பார்த்துக்கிட்டே இருக்கும். இங்கே குழந்தைகள் பார்த்துதான்னு தெரியல, நேரம் இருக்கா அதிகமா? அது ஏன்னு யாராவது யோசிச்சிங்களா? அது ஒன்று. இன்னொன்று, அதில் மரணமும் கிடையாது. அது முக்கியமான நினைச்சுக்கோங்க, மரணம் கிடையாது. கார்ட்டூன்ல எலி பூனை 2 பிச்சரிக்கும், ஒன்றா வந்துடும் அப்படியே. குழந்தைக்கு மரணம் பிடிக்காது, அது ஞாபகம். அதனால குழந்தைகள்கிட்ட கதை சொல்றப்ப எல்லாரும் கடைசியில் நல்லா இருந்தாங்களா அப்படிதான் முடிக்கணும். நம்ம அதில் போட்டு சந்திரமுகி ரேஞ்சுக்கு கதையா சொல்லி அவன் பகலில் பாத்ரூம் போகிறதுனால நம்மளையும் கூப்பிட்டு போகிறேன், நீ வா இன்னொன்று. என்ன பாத்ரூம் டபுள்ஸ் போவாங்களா எங்கேயாவது? ஏன் டிவி பார்த்துட்டு ஒரு டாக்டர் எனக்கு அழகாக சொன்னார். அதாவது இந்த கார்ட்டூன் பார்க்க காரணம் என்னென்னா, நம்ம ஊரில் இருக்கிற நிலைமை சொல்கிறேன் கேளுங்க. எனக்கு இங்கே ஒரு வாரம் இருந்தேன்னா நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்ன நடக்குது அப்படின்னு. அங்கே குழந்தை அப்பாட்ட பேசலாம்னு போகும். அவர் பெரும்பாலும் பேப்பருக்குள்ளேயே இருப்பார். காலையில் இருந்துச்சோம் உலகமே 2 நாளும் சரி. அதான் ஒரு கணவன் சொன்னாராம், எங்கள் வீட்டில் நிலைமையை நாங்கள் எப்படி சமாளிக்கிறோம்னா, சின்ன சின்ன விஷயங்கள்லாம் என் மனைவி பார்த்துக்குவான், பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நான் பார்த்துக்குவேன். என்னென்ன சின்ன சின்ன விஷயம்னு கேட்டாங்க. ஒன்றுமில்ல, இந்த மகளுக்கு கல்யாணம் பண்ணுறது, பையனுக்கு வேலை வாங்குறது, படிக்க வைக்கிறது, வீடு லோன் கட்டுறதுலாம் என் மனைவி பார்த்துக்குவான். நீங்கள் நான் வந்து இந்த காவிரி பிரச்சனை, முல்லை பெரியார் பிரச்சனை, அமெரிக்க, இதுதான் இதுதான் பெரிய விஷயமா? குடும்பத்துக்குள்ள என்ன இருக்குன்னு பார்க்க வேண்டாமா? பேப்பரை விட்டு வெளியே வர மாட்டார். அந்த சின்ன குழந்தை போய் அப்பா அப்படிங்கும், அப்பா அப்படிங்கிறவர். அம்மாட்ட போகும். அம்மா இந்த அஷ்டாவதானம் பண்ணுவாங்க காலையில். அஷ்டாவதானம் என்ன தெரியுமா? ஒரே நேரத்தில் 8 வேலையை செஞ்சால் அஷ்டாவதானி, 10 வேலையை செஞ்சால் தசாவதானி, 16 வேலையை செஞ்சால் சோடசாவதானி, 100 வேலையை செஞ்சால் சதாவதானி. சதாவதானி செய்குத்தம்பி பாவலர் வாழ்ந்த நாடு நம்ம நாடு. எப்படின்னா, இப்போ நான் பேசிட்டு இருக்கேன் ஒன்று, இதுக்கு இவர் ராஜா ஒரு கேள்வி கேட்கிறாருன்னு வச்சுக்கேன், அது நான் பதில் சொன்ன 2. இங்கேருந்து ஒருத்தர் கதை திறந்திருந்து போடுறாரு, எத்தனை சொல்லணும் 3. அங்கேருந்து அவர் டாக்டர் வந்து ஒரு கணக்கு போடுறாரு, நான் பதில் சொல்லணும். இதுக்கு மேலே அந்த காலத்தில் அந்த அவதானம் பண்ணுறவர் சட்டை கல்வி உட்காந்து பாருங்க, பின்னாடி இருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அவரை துவரைங்கிற தானியம் நவதானியத்தை முதுகில் எறிவாங்க. எப்போ எந்த தானியம் எரிஞ்சாங்கன்னு சொல்லணும். அவரை எப்போ எரிஞ்சாரு, துவரை எப்போ எரிஞ்சாருன்னு சொல்லணும். அதாவது
அதாவது தொடு உணர்ச்சியால ஒன்றை சொல்லணும். இது அவதானம். நம்ம பெண்கள் காலையில் அஷ்டாவதானம் பண்ணுவாங்க. ஒரு கையில வறுத்துக்கிட்டு, இன்னொரு கையில பிள்ளைக்கு சடை போட்டுக்கிட்டு, அந்த பையலை கூப்பிட்டு ஒரு அறை விட்டு, அப்படியே வந்து ஜோசியம் பார்த்துட்டு எதில் டிவியில வாசல்ல போய் பதில் சொல்லி, இதில் குளிக்க போன கணவர் துண்டை மறந்துருப்பாரு, அதை சுருட்டி இங்கிருந்து ஒரு எரி எரிஞ்சு, இதில் எதையாவது மாற்றி செய்ய முடியுமா? துண்டுக்கு பதிலாக நம்ம கரண்டி கொண்டு எரிஞ்சுன்னு வைங்க, அந்த அப்படியே ஓடியாருந்தாலும் ஓடியாருவான். கொலை முயற்சி அப்படின்னு வருவான். இந்த குழந்தை போய் அம்மாட்ட பேச போகும். யார் பாக்கி போல எல்லாருமே தான் சொல்ல மாட்டோம், அவ்வளவுதான். வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு நான் டைம் தர்றேன், ஒரு 20 நிமிஷம் கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. நிறைய சொல்லிக்கிட்டே இருக்க, நிறைய கேள்விகள் கேட்ட. இந்த குழந்தை போய் அம்மாட்ட போய் நின்று, அப்பா பேசல, அம்மாட்ட போய் நின்று, நட்சத்திரம் ஏமா வானத்துல இருக்கு, கரண்டியை வச்சு மண்டையில் ஒரு அடி. அப்புறம் நான் உன் தலையில இருக்கும், ஏன் உங்க அப்பா மாதிரி லூசா அலைகிறாரு? குழந்தை என்ன நினைக்கும், அப்பா கொஞ்ச நாள் லூசா இருந்தாரு போட்டுட்டு. ஏன்னா குழந்தைகிட்ட மாத்திரம் விளையாட்டாவும் போய் சொல்லக்கூடாதுன்னு பாருங்க. அம்மாட்ட பேசல, அப்பாட்ட பேசல. அண்ணன் ஒருத்தர் இருப்பான், அவன் வீட்டிலே இருக்க மாட்டான், அவன் எங்க போனாலும் கண்டுபிடிக்க முடியாது. வீட்டை தவிர எல்லா இடத்துலையும் இருப்பான். அக்கான்னு ஒரு பிள்ளை இருக்கும், 7 வயசு பிள்ளை. என் நேரமும் செல்ல பேசிக்கிட்டே இருக்கும். அந்த பிள்ளை பார்த்துருக்கீங்களா? செல்ல பிள்ளை, செல்ல பேசிக்கிட்டே இருக்கும். சிலர் போன் எடுத்தா வைக்கவே மாட்டாங்க. ஒரு அம்மா எப்பவுமே 1 மணி நேரம் போன்ல பேசுவான். ஒரு நான் 1/2 மணி நேரத்தில் வச்சிருக்கு. புதுசு ஆர்வம் முடியான்னு கேட்டான். ஏன் 1/2 மணி நேரத்தில் வச்சுட்டேன்? ராங் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டான். ராங் நம்பரே 1/2 மணி நேரம்னா அந்த விஷயத்தே போயிடுவான். இப்ப அப்பா பேசல, அம்மா பேசல, அண்ணன் பேசல, அக்கா இதை பேசல. இந்த குழந்தை என்ன செய்யுமா, நேர கார்ட்டூன்ல போய் உட்காருமா. கார்ட்டூன் போட்ட உடனே அந்த குழந்தைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் அதில் காத்துருக்கு. என்ன தெரியுமா? அதில் நாய் பேசுது, நரி பேசுது, யானை பேசுது, குதிரை பேசுது, எலி பேசுது, பூனை பேசுது, மரம் பேசுது, மட்டை பேசுது. அப்பதான் பிள்ளை ஆச்சரியப்படுது. வீட்டில் பேச வேண்டியவெல்லாம் ஒரு வயலும் பேச மாட்டேங்கிறா, ஆனா இதுல பேசாததெல்லாம் பேசுது. அதுகிட்ட போய் நம்ம பேசுவோம். அதான் உண்மை. சைக்காலஜியே என்ன, இப்ப நம்மளை உட்கார வச்சு யாராவது செல்லே பேசிட்டு நமக்கு எவ்வளவு எரிச்சலா வரும். அப்புறம் நம்மளும் போய் செல்ல பேசுவோம். அவர்கிட்ட நீங்க இங்க இருக்க, நான் உங்களை போய் செல்ல கூப்பிடுறேன். ஏன்னா நேரில் போனா சிலர்கிட்ட பேச முடியாது, பார்த்துருக்கீங்களா? அப்ப குழந்தைகளுடைய சைக்காலஜி என்ன, அதோட உட்கார்ந்து பேசணும். கிளவி கூடைய தூக்கு, எதுக்கு? ஏன் போட முடியலா? சும்மா அந்த கூடையில போடியா? என்ன அதெல்லாம் கீரை கட்டா? அது மட்டும் இல்ல, பஸ்ல பிரயாணம் பண்ணிக்கிட்டே இருக்க எங்களை போல ஆளுகளுக்கு தான் தெரியும் அதனுடைய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம். எப்படி தெரியுமா? எங்கேயாவது ஒரு ஊருக்கு போயிட்டு வரப்ப ராத்திரி 10 மணிக்கு பஸ் எடுக்காம சிரமப்படுவோம். ஒரு நாள் கோயம்புத்தூர்ல உட்காந்துருக்கேன், ஒரு 10 வருஷத்துக்கு முதல்ல. பஸ் கிடைக்கல. அங்க இருந்த ஒரு ஆள்கிட்ட கேட்டேன், ராத்திரி இவ்வளவு நேரம் ஆகி போச்சு, காலையில் கிளம்பி போனோம், கடைசி பஸ் மதுரைக்கு எத்தனை மணிக்கு? அந்த ஆள் சொல்றாரு, நைட்டு 12 மணிக்கு. அதுக்கு முன்னாடி நான் ஆர்வமா கேட்கிறேன், அதுக்கு முன்னாடி லைட் இருக்கும் அப்படின்னு. அந்த ஆள், நான் என்ன செய்ய, இது தெரியாத எனக்கு? சரி, இந்த ஆள்கிட்ட கேட்கக்கூடாது, இன்னொரு ஆளை கூப்பிட்டு கடைசி பஸ் 12 மணிக்குன்னு சொல்றாங்க, அதை விட்டா அப்படின்னு, அதை விட்டா அது போயிடும். நான் ஒன்றும் பேசல, பேசாம உட்காந்துருந்தேன். யார்கிட்ட போய் என்ன கேட்க? சில பேர் பஸ்ல ஏறணுன்னே செல்லமா நம்ம தோல்ல படுத்துவாங்க தெரியுமா? ஏறணுன்னே படுத்துருவேன். அதில் லேசா அசஞ்சம்னா நம்மளை வைவாங்க, என்ன அப்படிப்பா, என்ன நம்மள நேர்ந்தா விட்டுருக்காங்க அவங்களுக்கு. இந்த வாரம் கோயம்புத்தூர் போயிருந்தேன், நான் பஸ்ல போயிட்டு இருக்கேன். ஏறின உடனே ஒருத்தர் என்கிட்ட, நீங்க கோயம்புத்தூர்? ஆமா, பழனி வரவே என்னை எழுப்பிடுங்க அப்படின்னா. சரி, இறங்க வேண்டியவனாக்கு நினைச்சு நான் 3.5 மணி நேரம் முடிச்சிருக்கு. பழனி வரவா இருந்தாலும் அடிச்சு, ஐயா பழனி, ஐயா பழனி நான் கத்தி, வந்துருச்சான்னு எந்திரிச்சு சாமியை கும்பிட்டு படுத்துக்கிட்டான். அவன் சாமியை போடுறதுக்கு என்னைய நேர்ந்து விட்டு இருந்திருக்கான். நான் ஒரு கூறுகட்ட ஆள் மாதிரி உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருந்திருக்கேன். இப்ப பாருங்க, அதே மாதிரி சில பேர்த்த முகவரி கேட்டோம்னா ஆச்சரியமா இருக்கு. எப்படி கிராமத்துல எல்லாம் முகவரி கேட்டா வந்து கூட்டிட்டு வந்து வீட்டில் விட்டு போவாங்க. வேலை இருக்கா இல்லையான்னு அப்புறம் பேசுவோம். ஆனா அது ஒரு மரியாதை. சென்னையில பெரிய கொடுமை. ஒருத்தர் கேட்டேன், இந்த வீடு எங்க இருக்கு? ஒரு வீடு அந்த கட்சியில கீது அப்படின்னா. இல்லையே, கட்சியில இல்லையே, அவர் வாத்தியார் இல்ல, கட்சியில கீது அந்த கடைசியில இருக்குதான். அதாவது அந்த தமிழே வந்து இப்ப நீங்க கோயம்புத்தூர் தமிழ் அவங்க பேசுறப்ப நான் கேட்டேன், மரியாதை தமிழ்னு சொல்லுவாங்க. ஏங்க வாங்க உட்காருங்க, சின்னவங்க எங்க போயிருக்காங்க, படிக்க போயிருக்காங்களா, இதெல்லாம் பேசுவாங்க. மரியாதை தமிழ் கோவை தமிழ். ஆனா சண்டை ஓட்டா எப்படி போடுவான்னு தெரியல. ஏனுங்க உங்க பல்ல கழட்டி போடுவானுங்க அப்படின்னா கோபமே வராது.
நம்ம ஊர்ல கோபம்னாலே சப்புன்னு இறுக்கி விடுவேன். அப்படி சொன்னாதான் அடிக்கிற மாதிரியே இருக்கணும். நம்ம ஊருக்காரர் ஒருத்தர் மெட்ராஸ்ல போய் கோயம்பேட்டுல கீரை வாங்க போயிருக்காரு. அந்த அம்மா கீரைக்காரிட்டு கேட்டிருக்காரு, எப்படி கீரை அப்படின்னு கேட்டிருக்காரு. விலை என்ன? அந்த அம்மா ரொம்ப வெக்கப்பட்டு, நான் நல்லா கீரேன் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்ன சொல்றது? இன்னொன்னு கூட தெரியுமா உங்களுக்கு? மதுரைக்கே சில வழக்கு மொழிகள் உண்டு. உதாரணமா பையே அப்படின்னு ஒரு சொல்லு நாங்க இன்னைக்கு பயன்படுத்துறோம். பையன் என்ன? மெதுவா. ரொம்ப பேர் மதுரைக்காரர் இருக்கீல தெரியும் நினைக்கிறேன். பையன் மெதுவா, பதறாம அப்படின்னு ஒரு வார்த்தை. இது திருஞான சம்பந்தர் பயன்படுத்துற வார்த்தைன்னு தேவாரத்தில் இருக்குங்க. 6ஆம் நூற்றாண்டு வார்த்தை இன்னும் வச்சுக்கலாம். ஏன் செம்மொழின்னு சொல்றது தெரியுமா? 16ஆம் நூற்றாண்டு ஆங்கிலம், ஷேக்ஸ்பியர் எழுதிய ஆங்கிலம் இன்றைக்கு இல்லை, வடிவம் மாறி போச்சு. ஆனால் தமிழ் அப்படி கிடையாது. 6ஆம் நூற்றாண்டு திருஞான சம்பந்தர் பயன்படுத்தின வார்த்தை நாம பயன்படுத்துறோம். பையவே சென்று பாண்டியருக்கு ஆகவேன்னு அவர் பயன்படுத்தினார். அதை நம்ம பயன்படுத்துறோம். எப்படி பயன்படுத்துறோம்னு சொல்றேனே. மதுரைக்காரர் ஒரு ஆள் மெட்ராஸுக்கு போயிருக்காரு. நன்றி. அடுத்ததாக குழந்தைகள் நிகழ்ச்சி, அதை தொகுத்து தர திருமதி தேவி பிரியாவை மேடைக்கு அழைக்கிறேன். Now we present to you the Colors of Life. Colors of Life is a dance ballet showcasing